ஒரு ஏழை குடும்பத்துல வாழ்ந்த அண்ணனும் தங்கச்சியும் வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்களை அமைதியா தாங்கிக்கிறாங்க. ஒரு நாள் தங்கச்சிக்காக வாங்கின செருப்பு தவறுதலா தொலைஞ்சிடுது. வீட்டுல ஏற்கனவே கஷ்டம் இருக்கிறதுனால அந்த விஷயத்த யாருக்குமே சொல்ல முடியாம ரெண்டு பேரும் ஒரே செருப்பை மாத்தி மாத்தி பயன்படுத்த முடிவு பண்றாங்க. காலையில தங்கச்சி அந்த செருப்பை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணன் கிட்ட அந்த செருப்பை கொடுப்பாங்க. அண்ணனும் அந்த செருப்பை போட்டுக்கிட்டு ரொம்ப லேட்டா தான் ஸ்கூலுக்கு போவாங்க. என்னதான் நிறைய திட்டு வாங்கினாலும் அவனால எதையுமே வெளியில சொல்ல முடியல. தங்கச்சிக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே எல்லாத்தையுமே வச்சுக்கிறான். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. பள்ளியில ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் நடக்குதுன்னு அறிவிச்சிருக்காங்க. 3வது பரிசு புதிய செருப்புன்னு தெரிஞ்ச உடனே இது நம்ம தங்கச்சிக்காக கிடைக்கிற வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பையன் அந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறான். முழு சக்தியோட ஓடுறான். கால்கள் வலிச்சாலும் மூச்சு அடைச்சாலும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான். கடைசியில முதல் பரிசையும் ஜெயிச்சிடுறான். ஆனா அவனோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. ஏன்னா அவனுக்கு வெற்றி வேண்டாம், தங்கச்சியோட கால்ல செருப்பு தான் வரணும் அப்படின்றது ஆசை. இதை அவன் தங்கச்சி பார்த்த உடனே நம்ம மேல அண்ணன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனோட கால்களுக்கு மருந்து போட்டு விடுறாங்க.